ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சேஃப்மூன் வந்து சொந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்றேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் பிளாக் செயின் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன் வந்து சேஃப்மூன் பிளாக் செயின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் வந்து சேஃப்மூன் பிளாக் செயின் கொண்டு வந்துச்சுன்னா அதோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா வந்து போகும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்மூன் பிளாக் செயின்னா என்னன்னு புரியும். சேஃப்மூன் பிளாக் செயின் மட்டும் கிடையாது, அது மார்க்கெட்டில் இருக்க மற்ற பிளாக் செயின்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க. இப்போ கரண்ட்லி சேஃப்மூன் வந்து எந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பினான்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான் இருக்கு. BEP20 அப்படின்ற பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா வந்து சேஃப்மூனோட அட்ரஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு காயினை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பேன்கேக் ஸ்வாப்ல போயிட்டு பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் மூலமா தான் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் காயின் இல்லாமல் நம்ம சேஃப்மூன் டோக்கனை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட மீனிங். இப்போ எப்படி பினான்ஸ் வந்து சொந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சிருக்கோ அதே மாதிரி தான் சேஃப்மூனும் கொண்டு வர பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல காயின் என்னது, டோக்கன்னா என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ஸோ முதல்ல காயின் என்னது, டோக்கன்னா என்னது அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன். காயின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வீடுன்னு வச்சுப்போம். டோக்கன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூம்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 4 பெரிய கம்பெனிஸ் இருக்குது. பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்குது, நல்லா பிளாக் செயின் டெக்னாலஜி ஃபார்ம் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் வந்து ஒரு 4 கம்பெனிஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பினான்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் வந்து கார்டானோ, ஈத்ரியம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான். இந்த 4 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஈத்ரியம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஈத்ரியம் வந்து டைரெக்டாக வந்து ஈத்ரியமோட அட்ரஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பாலிகானை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த மேட்டிக் வந்து பாலிகானும் மேட்டிக்கும் ஒன்று. ஸோ மேட்டிக் வந்து எப்படி இருக்கும்னா அதே மேட்டிக் அட்ரஸில் அது இருக்கும். அதே மாதிரி இப்போ சொந்தமாக போய் பினான்ஸ் காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பினான்ஸ் அட்ரஸில் அது இருக்கும். ஆனால் இப்போ போய் சேஃப்மூனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேன்கேக் ஸ்வாப் போயிட்டு பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சேஃப்மூனை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சேஃப்மூனோட சொந்த அட்ரஸில் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அட்ரஸில் இருக்கும். ஏன்னா இப்போ அதோட சப்போர்ட்டிங் பிளாக் செயின், சேஃப்மூனோட சப்போர்ட்டிங் பிளாக் செயின் இப்போ என்னதுன்னா அது பினான்ஸ்ல தான் அது ஒர்க் ஆகுது. BEP20 அப்படின்ற அந்த டெக்னாலஜி மூலமா அது இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பினான்ஸ் வந்து ஒரு வீடுன்னு அர்த்தம், சேஃப்மூன் வந்து ஒரு ரூம் வாடகை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னா சொந்த பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து சேஃப்மூனோடைய பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சொந்த மொபைல் வாலெட் கொண்டு வர போறாங்க, சொந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர போறாங்க, சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி அது வந்து லீகல் டெண்டராக வந்து கொண்டு வரதுக்காக நிறைய பேசிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி கேம்பியாவில் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக ஒரு லீகல் டெண்டர் மாதிரி கொண்டு வரணும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் செயின் டெக்னாலஜி அதை சப்போர்ட் பண்ணணும். இந்த காயின் வந்து பெரிய காயினாக மாறணும், அப்புறம் இது வந்து ஒரு கண்ட்ரியோட லீகல் டெண்டராக மாறணும். அப்படிலாம் நம்ம வந்து அந்த காயினுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் நம்ம அமைக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த காயினுக்கு சொந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கணும். ஒரு வாடகை பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம பினான்ஸ் கிட்ட இருந்து வாடகை வாங்கி சேஃப்மூன் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ சொந்தமா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து சேஃப்மூன் கிரியேட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு சேஃப்மூன் வந்து ஒரு சேஃப்மூன் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கரண்ட்லி நீங்க சேஃப்மூனை ஒரு காயின் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அது பினான்ஸ் பிளாக் செயின்ல ஒர்க் பண்றதால அதுக்கு பேர் வந்து சேஃப்மூன் டோக்கன் தான் நம்ம சொல்லணும். பினான்ஸ் வந்து எப்படி சொந்தமா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சிருக்கோ அதே மாதிரி சேஃப்மூன் என்னைக்கு உருவாக்குதோ அப்பதான் வந்து சேஃப்மூன் நம்ம சேஃப்மூன் காயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க. நான் சொன்னல இப்போ ஏதாவது எக்ஸ்சேஞ்சஸ்ல இப்போ புது டோக்கன்ஸ்லாம் உள்ள வரும்ல, இப்போ எப்படி சேஃப்மூன் ஒரு டோக்கனா இருக்கோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல XYZ டோக்கன், ABC டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டோக்கன் வந்துச்சுன்னா நாளை பின்னாடி வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 2025ல வந்து இப்போ சேஃப்மூன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், இப்போ எப்படி பினான்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கோ அந்த மாதிரி சேஃப்மூன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ற எல்லா டோக்கன்ஸுமே சேஃப்மூன் காயின் மூலமா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பினான்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், பினான்ஸ்ல போய் நீங்க ஏதாவது வாங்கி பாருங்களேன்,
டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது சிலது இருக்குது. ஆனால் வந்து சில காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சில ஸ்வாப்பில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணோம். லைக் பேன்கேக் ஸ்வாப், யூனி ஸ்வாப் அந்த மாதிரி இடத்துல போய் கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு டோக்கன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா சேஃப்மூன் காயின் கொடுத்து நம்ம டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஃபியூச்சரில் ஏபிசி டோக்கன், XYZ டோக்கன்ஸ்லாம் வந்து நாளை பின்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அப்போது சேஃப்மூனோடைய காயின்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகும். சேஃப்மூன் காயின் பேர்ன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சப்ளை பேர்ன் ஆகும். சப்ளை பேர்ன் ஆச்சுன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா காயினோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக புல்லிஷ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நம்ம எல்லாருமே சேஃப்மூன் கம்யூனிட்டி எல்லாருமே என்ன நம்புகிறோன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி சேஃப்மூன் எக்ஸ்சேஞ்சு, சேஃப்மூன் வந்து காயினாக கன்வெர்ட் ஆகிடுது. சேஃப்மூன் சொந்தமாக பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது காயினாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறமா சேஃப்மூன் சொந்தமாக மொபைல் வாலெட் வருது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சேஃப்மூன் வந்து ஃபியூச்சரில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைல் வாலெட் ஒன்று பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னல. அந்த மொபைல் வாலெட்டுக்குள்ளே நீங்கள் எந்த கரன்சி வேணால் வச்சுக்கலாம். அது என்னென்ன கரன்சினா லைக் எது வேணாலும், இப்போ பினான்ஸ் வச்சுக்கலாம், ஈத்ரியம் வச்சுக்கலாம், பிட்காயின் வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். இப்போது 2 விஷயம் இருக்குது. நான் வந்து பினான்ஸோட வாலெட்டையும் சேஃப்மூனோட வாலெட்டையும் கம்பேரிசனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பினான்ஸ் காயின் வச்சுருக்கீங்க, பினான்ஸோட வாலெட் வச்சுருக்கீங்க, சேஃப்மூனோட வாலெட் வச்சுருக்கீங்க. சேஃப்மூன் வாலெட்டில் நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்க, பினான்ஸோட இதில் ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்க. அன்லெஸ் இஃப் யூ ஆர் ஸ்டேக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேக்கிங்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் காயின் வந்து ஸ்டேக் பண்ண ஒரு 3 months லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரின்னு வச்சுப்போமே. காயின்ஸ் வந்து நீங்கள் 1 year 2 year நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா அவங்க ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. லைக் வந்து 10% 5% அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. ஆனால் சேஃப்மூனில் நீங்கள் அதே ஒரு பிட்காயின் வச்சுருந்தீங்கன்னா சும்மா நீங்கள் வச்சுருந்தாலே அது டோக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா அது வந்து குட்டி போடும். உங்களுக்கு தாராளமாக அது வந்து பயங்கரமாக குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பினான்ஸில் வந்து நீங்கள் ஸ்டேக்குன்னு ஒரு ஆப்ஷனில் தட்டினா மட்டும்தான் வந்து இருக்கும். இங்கே சும்மா நீங்கள் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணிங்கனாலே, லைக் சேஃப்மூனில் சும்மா நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாலே இது டோக்கனாமிக்ஸ் மூலமா வந்து உங்கள் காயின் குட்டி போடும். அது ஈத்ரியமாக இருந்தாலும் சரி, பிட்காயினாக இருந்தாலும் சரி, கார்டனோவாக இருந்தாலும் சரி, அவலான்ஸாக இருந்தாலும் சரி, எந்த காயினாக இருந்தாலும் அந்த காயின் குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா மொபைல் வாலெட்ஸ் கிரியேட்டட் பை சேஃப்மூன் இஸ் கோயிங் டு பி பேக்ட் அப் பை டோக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் எந்த காயினாக இருந்தாலும், அது சேஃப்மூன் காயினாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆல்ட் காயின்ஸ்க்காக இருந்தாலும் சேஃப்மூனோட வாலெட்டில் வந்து அது வந்து குட்டி போட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப இது கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அது பினான்ஸையே அடித்து தூக்கிடும். அதுக்கப்புறமா இப்போ இருக்க அது மேபி நாளைக்கு வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூனோட இப்போ ஃபியூச்சரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் less than 5 yearsல டாப் 10 காயின்ஸில் சேஃப்மூன் வரலன்னா கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுறதுக்கு, வந்தாலும் வரலனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட்லி அது வரணும். அவங்க சொல்கிற எல்லா ப்ராமிஸுமே அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி செஞ்சாங்கன்னா மட்டும் போதும். சேஃப்மூனோட டெவலப்பர்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியர் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் உங்ககிட்ட ரெடி டு லூஸ் மணி இருந்ததுன்னா நீங்கள் இப்போ சேஃப்மூன் காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக பெருசாக வரும். இப்போ ப்ரொவைடட் வித் ஆல் த ப்ராமிசஸ் தே ஆர் டெலிவரிங். அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் அவங்க டெலிவர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காயின் வந்து பெரிய காயின் டு த மூன் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டு த மூன் அப்படின்னா வந்து காயின் வந்து பயங்கரமான ப்ரைஸில் போகும் அப்படின்றது அர்த்தம் கிரிப்டோ வேர்ல்டில். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேஃப்மூன் வந்து ரொம்ப பெரிய பெரிய டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கு. சேஃப்மூனோட டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னல ஏற்கனவே கேம்பியாவுக்கு அவங்க போகிறாங்க, கேம்பியாவில் இருக்கிற அம்பாசிடர்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து இந்த பற்றிலாம் பேச போகிறாங்க, இந்த பிளாக் செயின் இதை பற்றிலாம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால இன்னைக்கு ட்விட்டரில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி கேம்பியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எல்லா விஷயமும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் நம்மகிட்ட அப்டேட் பண்ணுறதா வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அவங்கள க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து எல் சால்வடாரில் பில் பாஸ் பண்ண போகிறாங்க, பிட்காயின் வந்து லீகல் டெண்டராக கொண்டு வர போகிறதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் அவுட் ஆஃப் 84ல் அட்லீஸ்ட் ஐ திங்க் 80++ல் ஒரு 60++ ஓட்ஸ் வந்து பாஸ் ஆகி அது பிட்காயின் வந்து லீகல் டெண்டராக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம்னா கிரிப்டோ கரன்சியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா
எல் சால்வடார் கூட பனாமா, பிரேசில், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நாடு பராகுவே, இந்த 3 நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை லீகல் டெண்டராக கொண்டு வரதுக்கான நிறைய அறிகுறி வந்து ட்விட்டரில் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ட்விட்டரில் இருக்கிற அவங்க பாலிட்டிஷியன்ஸு, அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிற பாடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கொண்டு வர போகிறதா, பிட்காயினை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல் சால்வடார் கூட வந்து இப்போ பிரேசில், பராகுவே, பனாமா இந்த 3 நாடுமே சேர்ந்துருக்கு. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கண்ட்ரிஸ் தான். ஆனால் அவங்களே வந்து இந்த டெக்னாலஜி வந்து எவ்வளோ பெரிய டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இதை மதித்து இதை வந்து அவங்கவுங்க நாட்டில் லீகல் டெண்டராக கொண்டு வர பார்க்கும்பொழுது அடுத்து ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி பெரிய இதுவாகும். ஆனால் இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், இஃப் சம்படி இஸ் ஹோல்டிங், இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது பிட்காயினை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தைரியமாக மார்த்தட்டி சொல்லலாம், நீங்கள் வந்து ஹோல்டிங் எல் சால்வடாரோட லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் இது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் சைனா அவன் ஆட்டத்தை அப்படியே பயங்கரமாக ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் ஒரு பக்கம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அதான் சொல்கிறேன், சைனா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேட்டலிஸ்ட்டு. மார்க்கெட்டில் வந்து அவன் வந்து பேரிஷ் உண்டாக்குறதுக்கான நிறைய அவன் வேலைகளை அவன் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நிறைய ஃபண்டு கிரியேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் மேக் யூஸ் பண்ணி மேபி கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து செமையாக டவுனாக இருந்தது. நேத்திக்கு காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப பேரிஷாக இருந்தது. அந்த டைம்லாம் நீங்கள் மேக் யூஸ் பண்ணி ஈத்ரேமை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பிட்காயின் வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் டாட்ஜ் வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் ஷீபா வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ அதான் நான் சொன்னேன், எப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, டவுன் ஆகுதோ அந்த டைம்லாம் யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ ஹேவ் டு பை அட்லீஸ்ட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் ஃபார் யூ. அது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வருதா. நீங்கள் வந்து ரொம்பலாம் காசு போட தேவையில்ல. 50 ரூபா போயிட்டு நம்ம ஒரு பரோட்டா சாப்பிட்றோம், ஒரு 100 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்றோம். அந்த காசெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. அதனால நீங்கள் அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காயின் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு மாதத்தில் 30 நாளுமே உங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல. மேபி ஒரு நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 100 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நீங்கள் போடுறது ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் நாளைக்கு வந்து இது ரொம்ப 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 பெரிய காசாக உருவாகும். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஃபாலோவர்ஸு, என்னோட வியூவர்ஸ்க்கு நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஆனால் நான் ஏற்கனவே மறுபடியும் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். இது சொந்தமான உங்களுடைய முடிவில் தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது காயின் பர்ச்சேஸ் பண்ணுற போகிறீங்கன்னா நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ரெடி டு லூஸ் மணி. இன்றைக்கி 100 ரூபா நான் போய் சாப்பிட போகிறேன், 100 ரூபாய்க்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கி தர போகிறேன். அந்த 100 ரூபா வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறதுனா கிரிப்டோவில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் 100 ரூபாய்க்கு நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். இன்றைக்கி 100% நானே அடித்து சொல்வேன், பிட்காயின் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், ஈத்ரேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னதுன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அது நீங்கள் காயின் வாங்கலாம். நீங்கள் ஒரு 100 ரூபா இருந்தாலும் காயின் வாங்கலாம், 1 லட்ச ரூபா இருந்தாலும் நீங்கள் காயின் வாங்கலாம், 10 லட்ச ரூபா இருந்தாலும் காயின் வாங்கலாம். அதாவது மினிமம் 1 ருபீலேருந்து மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ரெடி டு லூஸ் மணியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ சேஃப்மூன் வந்து ஈத்ரியம், பினான்ஸு, பிட்காயின், கார்டானோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து சீக்கிரமாக ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ப்ரே பண்ணிப்போம். ஸோ வந்துச்சுன்னா இது வந்து பயங்கரமாக பெரிய காயினாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்மூனை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்து ஏதாவது சேஃப்மூனோட அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தென் see you. Thank you so much for watching.